அன்பு அன்புன்னு பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு இருமாப்பிராது, அன்பு தன்னை புகழாது, அன்பு தற்பொழிவை நாடாது, அன்பு சினமடையாது, அநியாயத்தினால் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் என்ற அன்பை குறித்து கொரிந்திய சபைக்கு பவுல் அழகாக எழுதுறாரு. ஆனால் நீங்கள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் நீங்கள் முதல்ல பார்ப்பீங்க, அவங்க மேலே அன்பாக இருப்பாங்க. ஆனால் நாளடைவில் அவங்க உங்களுடைய குணாதிசயங்களை கண்டு கொண்டு உங்களை புரிஞ்சு கொள்ளாமல் பாதியிலே விட்டு போகிற அன்பு அநேகர் உண்டு. சில பேரோட அன்பு பார்த்திங்கன்னா மாய்மான அன்பாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த அன்பையும் நம்பி ஏமாந்து விடாதீங்க. ஏன்னா அன்பாக இருக்கிறாங்கன்ட்டு நீங்கள் உங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்லுவீங்கன்னா அதை வாங்கி கொண்டு அதை உங்களை வெளியே சொல்லி உங்களை அவமானப்படுத்தி இருதயத்தை வேதனைப்படுத்துவாங்க. அதனால் நீங்கள் யாரும் முழுமையாக நம்பாதீங்க. நீங்கள் நம்ப வேண்டியது ஒரே ஒன்றுன்னா, ஆண்டவர் வச்சுக்கிற அன்பு தான் உண்மையான அன்பு. அந்த அன்பு உங்களுக்குள்ள நீங்கள் என்ன தான் தவறு செஞ்சாலும் அதை அவர் உங்களுக்கு சுட்டி காட்ட மாட்டார். ஆனால் மனுஷங்கிட்ட அன்பு நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நாள் கண்ணீரை வடிக்க வேண்டிய நிலைமைக்கு வருவீங்க. இது எப்படி சொல்கிறேன், இது உண்மையானதானா? நீங்கள் வேத புத்தகத்தில் பாருங்கள், அநேக இடத்துல அன்பு காட்டுவாங்க. ஆனால் அன்பை காட்டும்போது அவங்க தன்னை தவறு செய்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். 2 ராஜாக்கள் 20 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு இருப்பார். அப்படி வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது பக்கத்து நாட்டுக்காரன் வியாதி விசாரிக்கும்படி வருவான். அப்போது அவன் நம்ம அன்பாக விசாரிக்கிறான்னு நினச்சி அவன் வீட்டில் எல்லா பொக்கிஷ சாலை எல்லாத்தையும் அவன் திறந்து காட்டுவான். ஆனால் திறந்து காட்டின பிறகு அடுத்த கொஞ்ச நாள் கழித்து பார்த்து அவனே அந்த போரிட்டு இவனை கைது பண்ணி கூட்டு போகிற நிலைமைக்கு வருவான். அதனால் நீங்கள் அன்பாக இருக்கிறன்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்குள்ளது எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஆபத்தாக முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக.